கோதண்டராமர் கோவில் மதுரையில இருந்து 183 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமநாதபுரத்துல இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமேஸ்வரத்துல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. ராமநாதபுரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு போறதுக்கு முன்னால லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுல போனா கோதண்டராமர் கோவிலுக்கு வந்துடலாம். கோதண்டராமர் கோவிலுக்கு போற ரோடு ரொம்ப அழகா இருக்கும். 2 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கும். கடலுக்கு நடுவுல தான் ரோட்ல போயிட்டு இருப்போம். இந்த ரோடுல பயணம் பண்றதே ஒரு புதுவித அனுபவத்த கொடுக்கும். ரோடோட முடிவுல உள்ள ஒரு பெரிய மண்மேடுல தான் இந்த கோவில் இருக்குது. கோவில சுத்தி கடல் இருக்கும். இந்த கோவிலுடைய புராணம் என்ன சொல்லுதுன்னா, ராமர் இலங்கையில இருந்து சீதைய மீட்டுட்டு தனுஷ்கோடிக்கு வந்து, இந்த இடத்துல ராவணன் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் செய்து வைத்ததா சொல்லப்படுது. வழக்கமா எல்லா கோவில்லயுமே ராமருக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் தான் வணங்கிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல மட்டும் ராமருக்கு பக்கத்துல விபீஷணன் வணங்கிக்கிட்டு இருப்பாரு. இந்த கோவில்ல ராமர், லக்குவணன், சீதை ஆகியோர் உற்சவ மூர்த்தியா காட்சி தராங்க. இந்த கோவில்ல ராமர் கோதண்டம் வில்லேந்தி ஆயுதபாணி